வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இன்றைக்கு நாங்கள் உங்களை கூட்டிக் கொண்டு போறது கனடாவில் இருக்கிற ஒரு புத்த ஆலயத்திற்குத்தான். அந்த ஆலயம் ஷாம் ஷான் சி அண்ட் டெம்பிள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புத்த ஆலயம். இலங்கையிலே எவ்வளவு புத்த ஆலயங்கள் கருங்கற்கள் வேலைப்பாடுகளோட எப்படி இருக்குமோ அதுபோல இந்த ஆலயத்திற்கு வெளிப்புறமாக இவர்கள் இரண்டு சிங்கங்களினுடைய காவல் தெய்வங்களோடு, அதாவது இரண்டு சிங்கத்தினுடைய காவல்களுக்கு மத்தியிலே ஒரு நின்ற நிலையில் அமைந்த புத்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், புத்தர் இருந்த ஆசனம், நின்ற ஆசனங்கள், சயன ஆசனங்களில் என்றெல்லாம் பல்வேறு ஆசன நிலைகளிலே புத்த பகவான் எழுந்தருளியிருப்பார். அந்த வகையிலே பாருங்கள், வானத்திலிருந்து கதிர்வீச்சுக்கள் கீழிறங்கி அருளுவது போல எவ்வளவு மிக நேர்த்தியாகவும் மிக அழகாக புத்த சிலை வடிவமைக்கப்பட்டு நிறுவப்பட்டிருக்கின்றது. புத்த பகவானின் அந்த அமைதியின் சின்னமாக அவர் காட்சியளிக்கின்றார். அந்த சாந்த மனமும் சாந்த முகம் அவருடைய முகத்திலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் ஆச்சரியமாகவும் ஒரு மன ஒருமைப்பாடுள்ள இடமாகவும் இருக்கிறது. பக்தர்கள் காலமே பெரும்பாலும் இது சீனர்கள் அதிகமாக வசிக்கின்ற பிராந்தியம். ஆகவே புத்தருக்குரிய அந்த சந்தன குச்சு, அதாவது சந்தன குச்சிகள், வாசனை புகைகள் எல்லாம் இங்கே இடப்பட்டிருக்கிறது. பூக்கள், மலர் கொத்துக்கள் கொண்டு வேண்டுதலுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற படையல் சாமான்களையும் கொண்டு வைத்திருக்கிறார்கள். நாங்கள் புத்த பகவானுடைய அந்த சிலை நிறுவப்பட்ட அந்த கருங்கல் வேலைப்பாடுகளின் சுற்று வட்டாரத்தை பார்த்தோம் என்றால் அழகிய தாமரை தடாகத்தின் மேல் அவர் நின்று கொண்டிருக்கின்றார். அதன் கீழே விரிந்த தாமரையின் மேல் அவர் நிறுவப்பட்டிருக்கின்றார். கீழே இருக்கின்ற அந்த பீடம் எவ்வளவு நல்ல ஒரு கருங்கல் வேலைப்பாட்டோடு புத்த ஆலயங்களுக்கே தனிச்சிறப்பாக, அதாவது இந்த வடிவமைப்புகள் பெரும்பாலும் சீன இடத்திலே காணப்படுவதை விட இலங்கையில் அல்லது இந்தியாவிலே பெரும்பாலும் இலங்கைக்கு உரித்தான அந்த கீழே இருக்கின்ற மலர் கொத்து, அந்த தாமரை தடாகங்களும், கீழே நிறுவப்பட்டிருக்கிற பீடமும் இலங்கையினுடைய கலை அம்சத்தை பிரதிபலிப்பதாகத்தான் இருந்தது. இங்கே பாருங்கள், அவருடைய அந்த கை ஆசனம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முத்திரை மிகவும் சாந்த சொரூபமாக விண்ணிலிருந்து ஏதோ கதிர்வீச்சுக்கள் கீழிறங்குவது போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதை கேமராவுக்குள்ளால் இன்னும் வடிவாக எடுக்கின்ற பொழுது அவர் விண்ணை நோக்கி நிமிர்ந்து நிற்பதாகவும் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாகவும் சாந்த சொரூபமாக அமைதியின் சின்னமாக வீற்றிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இந்த இடத்திற்கு குறித்த நேரம் தியானம் செய்யும் போதே புத்த பகவானுடைய அந்த மன அமைதியும் சாந்தமும் நிலை கொள்வதாக அமைகின்றது. இந்த சிலைக்கு முன்னால் இருக்கின்ற காவல் சிங்கங்களை பார்த்தால் கருங்கல் வேலைப்பாட்டோடு மிக அழகாகவும் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைய நிரம்பியதாகவும் காணப்படுகின்றது. குறிப்பாக அது இலங்கைக்கே உரித்தான அந்த பூ வேலைப்பாடுகள், அந்த சிற்பம் செதுக்கப்பட்ட முறைகளை பார்த்தால் எங்களுடைய இலங்கையிலே இருக்கின்ற அந்த சிங்கங்களுடைய சாயல்கள்லாம் தோன்றியது. இங்கே பாருங்கள், எவ்வளவு அழகாக கல்லிலே இருந்து அவர்கள் செதுக்கி இருக்கிறார்கள். கீழே டிராகன், சீன இது என்றபடியால் கீழே டிராகன் செதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டிராகன் பீடத்தின் மேலே சிங்கங்கள் அமர்ந்திருந்து வீற்றிருந்து புத்த பகவானை காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஆலயத்தின் வெளிப்புறம். ஷாம் ஷான் சி அண்ட் டெம்பிள் இங்கே இருக்கின்றது. உள்ளே போனால் மிகவும் மன அமைதியும் சாந்தமும் நிலவும். ஆனால் என்ன விடயம் என்றால், உள்ளே வீடியோ எடுப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த வகையிலே இலங்கையிலுடைய பௌத்த தேவாலயங்கள் போல, ஆலயங்கள் போல இங்கே சாம்பிராணி குச்சி வைத்து கொளுத்தி கும்பிடுவார்கள். உள்ளே போனால் பிரபலமான மிக அமைதியான பல புத்த சிலைகள் இருக்கின்றன, பிரார்த்தனை மண்டபம் இருக்கின்றன. ஆனால் உள்ளே அனுமதி இல்லை. மீண்டும் ஒரு பதினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.